ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், சென்னையில் இருக்கேன். இந்த சனி பெயர்ச்சி ஏன்னாக இன்னைக்கு எந்த யூடியூபை திறந்தாலும் சனி பெயர்ச்சி, 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனி பகவானை பற்றின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள். என்னடா இந்த சனி பெயர்ச்சி? சரி, இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய, பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா? சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா? இல்லை சனி பார்த்தா கோடி நன்மை, சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பற்றி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை பயம், குழப்பம், மனுஷன் எதையா பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம், குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விட்டுட்டு, இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்கிறது, அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்கிறது, பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்கிறது, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க, மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஸோ இந்த சனி பகவானா என்ன? முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா, சனின்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் சனியோட நகர்வு ரொம்ப ஸ்லோவான நகர்வு. ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது. ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா, எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா, இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல். ஏன்னா அந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்கழி மாதம், தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும். ஏன்னா அப்போ பனி, முன்பனி பின்பனி காலங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குது. அதனால தான் பிரம்மமுகூர்த்தத்துலேருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன, குளிர்ச்சி. இவ்வளோதான் குளிர்ச்சினாவே அங்கே பயம், இருட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த 3, 6, 11 இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது, கெடுபலன் எப்படி நடக்குது, இவ்வளோதாங்க விஷயம். இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும், சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார். 3ஆம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம். ஸோ விஜய வீரியஸ்தானம், இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும். தேவையற்றத விரயம், உயிராற்றல் விரயம் அங்கே ஏற்பட்டுரும். அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு, அதனால தான் நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? அந்த காளை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் வலுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 3ஆம் பாவத்தை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளுமையாக இருக்கணும். குளுமையாக இருந்தால்தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல் சொல்லக்கூடிய, ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவை கொடுத்தாங்க? ஈஸ்வரனாவே என்னன்னா அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ ஆயுள் எப்படி இருக்கும்? 3ல் சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் சனி இருந்த
6ஆம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம். ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. உங்கள் வாழ்வியலே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன், உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ, அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம், அல்கலைன் என்பது குளிர்ச்சி. அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி. அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான். ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர். அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே. ஸோ அப்போ அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான். அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது. ஸோ அப்போது அந்த ருணரோக சத்துரு 6ஆம் பாவத்தை சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி, நோயே இல்லை. எதிரி என்பதே நமக்கு கிடையாது, எதிரியே நண்பன் ஆயிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ, அது என்னது நம்ம கேன்சர், இன்னைக்கு எய்ட்ஸ், இன்னைக்கு சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன், அதாவது வெப்பம் அதிகமாக வருது. அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் சனி பகவான் 6ல் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறேன். அதே 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி. இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம்? ஊட்டி கொடைக்கானல் தான். ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள், மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக ஹனிமூன்லாம் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? குளிர்ச்சி. அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும். மனம் என்பது தேவையில்லாமல் மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாயும். ஆனால் அந்த இடத்துல அலை போயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும். ஸோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இங்கே நம்ம சொல்கிறோன்னா, எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இங்கே அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும்னா, இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புகிற, அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சையும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும். நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும். இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம். அதாவது என்னன்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சிருப்பாங்க. பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க, அந்த விமானம் சொல்லுவாங்க. அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். அப்போ அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடையும். ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும். அப்போ தான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது. அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும். விரிவடைந்த ஆகாயத்தோடு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது. உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மை அடைய முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். மகர ராசி எப்போதும் பார்த்தீங்கன்னா குடும்பம், வருமானம், படிப்பு, இதை தாண்டி எதையுமே யோசிக்காத மகர ராசி நேயர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா 3ல் உட்கார்றாரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா தொட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்த வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒன்றுமே நடக்கலை, போராட்டமாக இருந்திருக்கும். இனிமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆனால் என்னன்னாக்கா இந்த மகர ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அரசு சார்ந்த விஷயத்தில் எப்போதும் உங்களுக்கு அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்க விக்கு வச்சாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களோட லைஃபே அடுத்த நிலைக்கு என்பது நகர மாட்டேது. அதனால் இந்த மகர ராசிக்காரங்க இந்த விக்கு வைப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா இந்த சனி பேச்சில் எப்போதும் நீங்கள் விக்கு வைக்காமல் இருந்தீங்கன்னாவே சிறப்பு. ஏன்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த ஏன்னா மகர ராசி தான் ரஜினிகாந்த் சார், அவரும் பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா அந்த பாபா படத்தில் துண்டு கட்டியிருப்பார், அது படம் ஓடவே இல்லை. ஏன்னா ஆன்மீக படமாக இருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா ஓடலை. அதே பற்றி இந்த மகர ராசிக்கு இந்த அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்மா அவர் நிறைய படம் பண்ணியிருப்பார், எல்லா படமும் சூப்பர் ஹிட் படமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப இருக்கும். அம்மாவையும் நீங்கள் தெய்வமாக கும்பிடலாம். ஆனால் என்னென்னாக்கா அம்மாவும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த உறவு என்பது கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும். ஆனால் நீங்கள் அம்மாவை தான் கும்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. மேலும் என்னென்னாக்கா நீங்கள் இந்த சுப்பிரமணியர் வழிபாடு, முருகர் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சனி பேச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, நீங்கள் சும்மா இருந்தாவே நீங்கள் சக்ஸஸ் வந்துடும். ஆனால் என்னென்னா
என்னன்னாக்கா இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இந்த கழுத்து சார்ந்த விஷயம், கழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்படைகள் அந்த மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் உங்களோட உயர் அதிகாரி சார்ந்த விஷயத்தில், உங்களுடைய அந்த அரசு கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஃபேவரபிளாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இந்த காலத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால தூக்கம் குறைவாக இருக்கிறது. அதனால் உடல் கொஞ்சம் உஷ்ணமாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு இளநீர் குடிக்கிறது உங்கள் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கான தன்மைகளை நீங்கள் கொஞ்சம் வளர்த்துக்கணும். ஆனால் தூக்கத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும். நீங்கள் தூக்கத்தை மட்டும் சரியாக வைத்துக்கொண்டால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் இப்போ இந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை பாக்கியம் என்பது கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ஆமாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் இருக்குது. இந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த காலம் பின்னாடி இது நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணோம், ப்ரொமோஷன் நமக்கு எப்போ கிடைக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ப்ரொமோஷனை கண்டிப்பாக வச்சுருக்கோம். இனிமேலும் என்னென்னாக்கா இந்த சுற்றத்தாரோட அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்திருக்காது. அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது உரசல்கள் இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே இருக்கும். உங்கள் சுற்றமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பக்கத்து வீட்டு அண்டம் எல்லாமே, அண்டத்தார் எல்லாருமே உங்களோட நல்ல உறவுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய சொந்தக்காரங்க நிறைய வந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு நிறைய வந்தாலும் அதுக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு வேலை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மற்றபடி அவங்க மூலயமா உங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும். அதன் மூலிமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட குலதெய்வ வழிபாடை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடை நீங்கள் சிறப்பாக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான பலன் தான். மேலும் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், தானமாக கொடுக்கலாம். ருத்ராட்சம் இருக்குல்ல, தானமாக கொடுக்கலாம். மேலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஆஃபனேஜ் இருக்கும் இல்லையா, ஆஃபனேஜில் இருக்க பசங்களுக்கு சில அந்த உணவு தானங்களை கொடுங்க. இல்லை அங்கே ஏதாவது இருக்கக்கூடிய அந்த ஊனமுற்ற பசங்களுக்கு கொஞ்சம் உணவு தானம், இல்லை அவங்க வாழ்வையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான விஷயங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் இந்த வருஷம். ஏன்னா குறிப்பாக மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மனைவி மூலிமா அபரிவிதமான நன்மையும் இருக்குது. ஸோ அதனால் சிறப்பான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.